إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد أسواقها صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக நாயன் வல்லஹுல் ஹக் சுப்ஹானஹு தஆலாக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான நாளில்
நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமையுடைய நாளில் அல்லாஹுடைய இல்லத்தில் மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லாம் சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அத்தனை விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, விலக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு ஒரு கொஞ்சம் காலம் வாழ்க்கையைத்தான் எமக்கு தந்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையை தயார் செய்யக்கூடிய இடம், ஆகிரத்தை தயார் செய்யக்கூடிய இடம். இந்த உலகத்தில யாரும் நிரந்தரமாக வாழ போறதல்ல. எமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், பெரும் பெரும் பலசாலிகள் இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழ்ந்த சரித்திரமும் கிடையாது. எந்த ஒரு நபிமார்களும் சொல்லவும் அல்ல இந்த உலகம் நிரந்தரமான வாழ்க்கை என்று. இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 இல 70. இந்த உலகத்துடைய வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்துக்கு மத்தியில தான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஅகல்லஹும் மை யஜூஸு ذلك. அதைவிட அதிகமாக வாழக்கூடியவர்கள் மிகவும் குறைவு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எப்ப நாங்க கபரை சந்திக்கிறோமோ, எப்ப நாங்க மலக்குல் மௌத்தை நாங்கள் கண்ணால பார்க்கிறோமோ, எப்ப நாங்க அந்த கபருடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ, அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை ஆரம்பமாக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மனிதர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மனிதர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் எல்லாம் நிஅமத்துகளையும், எல்லாம் பாக்கியங்களையும், எல்லாம் உதவி உபகாரங்களையும் அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கின்றார். என்னுடைய அடியார்கள் யாரிடமும் கையேந்த கூடாது. அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து அந்த குழந்தை மௌத்த சந்திக்கிற வரைக்கும், கபருக்கு போற வரைக்கும் எல்லாம் நிஅமத்துகளையும், எல்லாம் பாக்கியங்களையும், எல்லாம் உதவி உபகாரங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நோக்கம், ஒவ்வொரு அடியார்களும் என்னுடைய அடியார்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும், எனக்கு நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை, அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் மனிதனுக்கு வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனுக்கு நிறைய நிஅமத்துகள், நிறைய சொத்து செல்வங்கள், நிறைய கட்டிடங்கள், ஏன் மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. மனிதர்கள் இவைகளை அனுபவித்துக் கொண்டு எனக்கு நன்றி உள்ளவர்களாக, என்னோட நெருக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மனிதனுக்கு இந்த உலகத்தை ஒரு நிஅமத்தாக, அருட்கொடையாக வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த எல்லா நிஅமத்துகளை விடவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நிஅமத்து தான், ஒரு கட்டிடம் தான். சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய பார்வையில் பெரும் பெரும் கட்டிடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்குது என்று நாங்கள் சொல்லுறோமே. அல்லாஹ்
அவன் விரும்பக்கூடிய கட்டிடம் எது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் மஸ்ஜிதுகள், மனிதர்கள் சுஜூது செய்யக்கூடிய இடம், அதுதான் அல்லாஹ்வுடைய மாளிகை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, ஊர்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம், அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய இடம் அது மஸ்ஜிதுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் மஸ்ஜிதை விரும்புற காரணம், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய உதவிகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள், மலாயிக்காமார்களுடைய சுஹ்பத்துகள், நல்லடியார்களுடைய சுஹ்பத்துகள் இறங்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தீனுடைய ஹித்மத்துகள் நடைபெறக்கூடிய இடம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத் சென்று முதலாவது வேளை ஒரு மஸ்ஜிதை அமைத்தார்கள், ஒரு கட்டிடத்தை, ஒரு அழகான மஸ்ஜிதை அமைத்தார்கள். ஏன் காரணம்? மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதின் மூலமாகத்தான் முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை பரத்தினான். மனிதர்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள். கலிமா இல்லாத மக்கள், கலிமா இல்லாத சஹாபாக்கள், وَإِن كُنتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ, சஹாபாக்கள் நரகத்துடைய விளிம்பில இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று மஸ்ஜிதுன் நபவியை அமைத்தார்கள், மஸ்ஜிதுல் குபாவை கட்டினார்கள். அங்கு இருந்து தான் ஒவ்வொரு மக்களிடமும் இந்த தீனை ஹயாத்தாக்கினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மஸ்ஜித் என்று சொல்லுறது என்னுடைய உள்ளத்தில கண்ணியம் வர வேண்டும், என்னுடைய உள்ளத்தில அச்சம் வர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம், அமல்கள் நடக்கக்கூடிய இடம், தீனுடைய ஹித்மத்துகள் நடக்கக்கூடிய இடம், குர்ஆன் திலாவத்துகள் நடக்கக்கூடிய இடம் என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்துல வராவிட்டால் எங்களை போல நஷ்டவாளி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅப்கதுல் பிலாதி அஸ்வாகுஹா, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் அதுதான் பஜார், சந்தைகள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாரை எடுத்து காட்டினார்கள்? ஏன் பஜாரிலே பாவங்கள் நடக்கக்கூடிய இடம், ஹலாலான முறையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மார்க்கம் தெரியாதவர்கள், தீன் தெரியாதவர்கள், இஸ்லாத்துடைய விளக்கம் இல்லாதவர்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, பஜார்கள்ல, கடை தெருவுகள்ல அதானுடைய சத்தம் கேட்கும் தொழுகை இல்லாதவர்களாக மிகவும் மோசமான முறையில் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் மோசமானது, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல்கள் மோசமானது, அவர்களுடைய செயல்கள் மோசமானது, பொய், மோசடி, ஏமாற்றம் என்று சொல்லி இன்றைக்கு பஜார்ல நிறைய மக்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க பஜாரை கண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுல் லா யமூது பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்க மஸ்ஜிதுக்கு வாரோம், தொழுகிறோம், அமல் செய்யறோம், இபாதத்து செய்யறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய உள்ளத்துல மஸ்ஜிதுடைய கண்ணியம் இன்னும் வரவில்லை. மஸ்ஜித் எப்படிப்பட்ட ஒரு இடம்? அல்லாஹ்வுடைய மாளிகை, மக்கள் குர்ஆன் ஓதக்கூடிய இடம், தீனுடைய ஹித்மத்துகள் நடைபெறக்கூடிய இடம் என்ற சிந்தனை எங்களுடைய உள்ளத்துல வரவில்லை சகோதரர்களே. அதனால தான் எங்களுடைய மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து எடுப்பட்டு போயிட்டு இன்றைக்கு ஏனைய ஊர்களுக்கு போய் பார்த்தா விளங்கும், மஸ்ஜிதுகள் இல்லாத ஊர்களுக்கு போய் பார்த்தா விளங்கும். இன்றைக்கு கலிமா சொன்ன எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அழுகிறார்கள். எங்களுடைய பிரதேசங்கள்ல, எங்களுடைய கிராமங்கள்ல மஸ்ஜிதுகள் இல்ல. நாங்க வீடுகள்ல தான் தொழுது கொள்றோம், அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. அவங்களுக்கு தீன் தெரியாது, மார்க்கம் தெரியாது, இஸ்லாம் தெரியாது. இப்படி எத்தனையோ இஸ்லாமியர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அதனால மஸ்ஜிதுகள் எங்கட காலடியில இருக்குது, அதானுடைய சத்தம் கேட்குது. மஸ்ஜிதுக்கு வாரம் இல்ல, மஸ்ஜிதுக்கு வந்தாலும் அந்த மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை நாங்க கொடுக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கு மார்க்கம் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் இன்றைக்கு மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை
சரியான முறையில் கொடுக்கிறார்கள் இல்லை சகோதரர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு எங்களுடைய மஸ்ஜிதுகளை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு மிகவும் சத்தமும் பரிகாசமும் கூச்சலும் குழப்பங்களும் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக, ஒரு பஜாராக, ஒரு கடை தெருவாக எங்களுடைய மஸ்ஜிதுகள் மாறிவிட்டது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல சாயிப் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜிதில இருக்கிறாங்க. ஒரு 2 நபர்கள் சத்தமிட்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 நபர்கள் சத்தமிட்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமருடைய பேரை கேட்டா எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபி தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மஸ்ஜிதில் அமல்கள் நடந்து கொண்டிருக்குது. 2 நபர்கள் சத்தமிட்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க, 2 பேர் சத்தமிடுறாங்க, கூச்சலிடுறாங்க. அவங்க தெரியாத முறையில சத்தமிட்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சத்தமிட்டு அந்த நபரை அழைக்காமல் மஸ்ஜிதுக்கு கஸ்திதை கண்ணியப்படுத்தினார்கள். மஸ்ஜிதுக்கு சங்கை செய்தார்கள். ஒரு சிறிய கல்லால் சாயிப் பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடித்தார்கள். அடித்து அவர்கள் திரும்பி பார்த்தார்கள், யார் எனக்கு கல்லால் அடித்தது? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அறிந்து கொண்டார்கள், இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கல்லால் அடித்தார். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களை அழைத்து சொன்னாரு, அந்த 2 பேரையும் அழைத்து வாருங்கள், அந்த 2 பேரையும் அழைத்து வாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அழைத்து வந்ததும் கேட்டார்கள், நீங்க எங்க இருந்து வாரீங்க? உங்களோட ஊர் எங்க? மதீனா வாசிகள் மஸ்ஜிதுல சத்தமிட்டு கதைக்க மாட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க மதீனாவில இருந்து 500 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்து தாயிஃப் நகரத்தில் இருந்து நாங்கள் வாரோம் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், நீங்க மதீனா வாசியா இருந்திருந்தால் உங்களை நான் கடுமையான முறையில் தண்டித்திருப்பேன், உங்களுக்கு நான் அடித்திருப்பேன். அல்லாஹ்வுடைய மாளிகை, அமல்கள் நடக்கக்கூடிய இடம், நபியுடைய மஸ்ஜித், நீங்க சத்தமிட்டு உங்களுடைய குரல்களை உயர்த்தி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் மதீனா வாசியா இருந்தால் உங்களை நான் தண்டித்திருப்பேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எச்சரித்து விட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எங்கட மஸ்ஜிதுல எந்த அளவுக்கு அமல்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியம் இல்லாத முறையில எத்தனையோ மக்கள் நடந்து கொள்றாங்க. எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரணும், மஸ்ஜிதுகள் கண்ணியப்படுத்தப்படணும். சொல்லுவார்கள், குளிக்க வந்து சேத்த பூசினத்தை போல அமல் செய்யறதுக்கு வாராங்க, இபாதத் செய்யறதுக்கு வாராங்க, ஏதாவது நல்ல விஷயத்தை அடையறதுக்காக வேண்டி வாராங்க. வந்து விட்டு சகோதரர்களே, பிறருடைய குறையையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் நாட்டுடைய நிலைமைகளையும் இன்றைக்கு மஸ்ஜிதுக்குள்ள கலைத்துக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜித் இதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜித் அல்ல. மஸ்ஜிதுகள் கட்டப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி, குர்ஆன் திலாவத்துகள் நடைபெறுவதற்காக வேண்டி, தீனுடைய ஹித்மத்துகள் நடைபெறுவதற்காக வேண்டி. நபியுடைய காலத்துல மஸ்ஜிதுல வெறுமனே தொழுகை மாத்திரம் நடைபெறவில்லை, மிக முக்கியமான அமல்கள், ஃபிக்ஹுடைய வகுப்புகள், தஃசீருடைய வகுப்புகள், குர்ஆனுடைய ஹல்காக்கள் மஸ்ஜிதுகள் நடைபெற்றது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு படிக்க வந்தவர்களுக்கும் மஸ்ஜிதுக்கு அமல் செய்ய வந்தவர்களுக்கும் அமல் செய்வதற்கு மிகவும் சிரமமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளுடைய அன்பு, மஸ்ஜிதுடைய முஹப்பத் எங்களுடைய உள்ளத்துல வர வேண்டும் சகோதரர்களே. அதனால தான் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதை கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸ்ஜித் எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான கட்டிடம் தெரியுமா? இது ஆபீஸ் அல்ல, இது தொழில் செய்யக்கூடிய இடம் அல்ல, இது பெரும் 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 கடை தெருவுகள் அல்ல. அல்லாஹ் சொல்றான், மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கண்ட நின்றவர்களுக்கெல்லாம் நிர்வாகம் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், ஒரு மஸ்ஜித, அது பெரும் மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய குடிசையாக இருந்தாலும் சரி, அந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள்,
அவர்கள் அதுக்கு பொறுப்பாளியாக அவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான நிபந்தனைகள் அவர்களுடைய வாழ்நாளில் இருந்தால்தான் அவர்களுக்கு நிர்வாகம் செய்வதற்கு, அவர்கள் ஆட்சி செய்வதற்கு, மஸ்ஜிதை பொறுப்பெடுப்பதற்கு சகோதரர்களே மஸ்ஜிதுக்குள்ள காலடி வைக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு ஈமான் உள்ளவர்களாக மாற வேண்டும். நேரம் கிடைச்சா தொழக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய வாழ்க்கையில இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்பதாக என்ற சொந்த கருத்தல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல்யவுமில் ஆகிர், மறுமை நாளை அவர் நம்ப வேண்டும். ஏன் காரணம்? அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நிர்வாகம் என்று சொல்றது பெரும் பெரும் ஃபேக்டரியை வழிநடத்துவது போல அல்ல. இன்றைக்கு அதிகமானவர்கள் நினைத்திருக்கிறார்கள் மஸ்ஜிதுகளுடைய பொறுப்பு இது ஒரு ஃபேக்டரி, இது ஒரு ஆபீஸ், அதை வழிநடத்துவதை போலத்தான் இந்த மஸ்ஜிதை வழிநடத்த வேண்டும். எத்தனையோ மஸ்ஜிதுகள்ல இன்றைக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பை எடுப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் இன்றைக்கு மஸ்ஜிதிலே கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் இந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் என்னிடம் கேட்பான், கேள்வி கேட்பான், விசாரணை செய்வான். அதுக்கு சரியான பதில கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். சகோதரர்கள், அவர்கள் 5 வேளை தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நேரம் கிடைச்சா தொழக்கூடியவர்கள் அல்ல, நேரம் கிடைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா தொழக்கூடியவர்கள் அல்ல. 5 வேளை தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால்தான் அவருக்கு நிர்வாகத்துடைய பொறுப்பு எடுக்கிறதுக்கு தகுதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கஞ்சனாக இருக்கப்படாது. ஜகாத்து கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைச்சவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படப்படாது. நிர்வாகம் செய்யக்கூடிய நேரத்தில் பல பிரச்சனைகள் வரும், பல சோதனைகள் வரும். யாருக்கும் பயப்படவில்லை, எந்த கொம்பனுக்கும் பயப்படவில்லை, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து நடந்து அவர் நிர்வாகம் செய்கிறாரு, அல்லாஹ்வுக்கு பயந்து நிர்வாகம் செய்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 5 தகமைகளும் இவருடைய வாழ்க்கையில இருந்தா தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க மஸ்ஜிதை பயப்படாம பொறுப்பெடுத்து. ஏன் சொல்ற காரணம், மஸ்ஜித் அவ்வளவு கண்ணியமானது, மஸ்ஜித் அவ்வளவு கண்ணியமானது. மார்க்கம் தெரியாதவர்கள், தீன் தெரியாதவர்கள், தொழாதவர்கள் நிர்வாகத்துக்குள்ள இருந்தா அந்த மஸ்ஜிதுல அவர்களின் மூலமாக சோதனைகள், பிரச்சனைகள் வருமே ஒழிய நலவுகள் நடக்காது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஒரு விடயம் தான் வக்ஃபுடைய சொத்து. மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதன் காணியை வாங்கி போடுறாரு மஸ்ஜிதுக்காக வேண்டி, அந்த மஸ்ஜிதுடைய காணி அவருடைய பேரில் இருக்கப்படாது, அவர் மஸ்ஜிதுக்காக வேண்டி வக்ஃப் செஞ்சிரும். இன்றைக்கு எங்கட உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, இன்றைக்கு மஸ்ஜிதுடைய இடத்துல எத்தனை பேர் இன்றைக்கு வீடு கட்டி வாழ்றோம்? எங்களுடைய உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, இன்றைக்கு வக்ஃப் சொத்துல மஸ்ஜிதுடைய இடம் எங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சொந்த இடங்களை போல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல குடிக்காட்டியும் நல்ல கியாமத்துடைய நாளிலே வக்ஃபுடைய சொத்தை பத்தி அல்லாஹ் கேட்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை அவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள். மஸ்ஜிதுகள் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இல்லம் தான், அல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு இடம் தான் மஸ்ஜிதுகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்ல மஸ்ஜிதுகளோட தொடர்பானவர்கள் எப்படிப்பட்டவர்கள், மஸ்ஜிதுகளோட தொடர்பானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹ் அன் துர்ஃபஅ வ யுذ்கரு ஃபீஹா இஸ்மு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸ்ஜிதுகள்ல அமல்கள் நடக்கணும், தொழுகைகள் நடக்கணும், அல்லாஹ் குர்ஆன் திலாவத்துகள் நடக்க வேண்டும், zikruகள் நடக்க வேண்டும். இந்த அமல்களின் மூலமாக மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும்.
கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுறான், ரிஜால் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், ரிஜால் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான். நாங்க நினைக்கிறோம் நாங்க பலசாலி, நாங்க தான் ஈமான்தாரி, எங்களுக்கு தான் சக்தி இருக்குது, நாங்க தான் ஆம்பள. அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிறான் ரிஜால். உண்மையான ஆண்மையுடையவன் யாரு தெரியுமா? உண்மையான பலசாலி யாரு தெரியுமா? உண்மையான ஈமான்தாரி யாரு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவர் எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு தான் அவர் வேலை வாய்ப்புல ஈடுபட்டாலும், எவ்வளவு தான் அவருடைய தீனுக்கு தடையாக இருந்தாலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை zikr செய்வதை விட்டு அவருடைய தொழில்கள் அவரை தடுக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் நேரத்துக்கு தொழுகை நிலைநாட்டுவார்கள், அதே போல அவர் ஜகாத்தை நிலைநாட்டுவார்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவான முறையில் விளங்கப்படுத்துகிறார். அவருடைய சோழிகள், அவருடைய வேலை வாய்ப்புகள் அவருடைய தொழுகையை, அல்லாஹ்வை zikr செய்வதை விட்டு அவரை தடுக்காது என்ற குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சொல்றார். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான பலசாலி எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை zikr செய்வதை, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதை நாங்க விட்டுவிடாமல் நாங்க நேரத்துக்கு அல்லாஹ்வுடைய விடயத்துல நாங்க நெருக்கமாக இருந்தோம் என்று சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவன் தான் உண்மையான பலசாலி, இவன் தான் உண்மையான ஈமான்தாரி, இவன் தான் உண்மையான ஆண்மையுடையவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விளங்குகிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் 7 கூட்டத்தினர்களுக்கு அரசுடைய நிழலை கொடுப்பான். அந்த நிழலே இல்லாத அந்த மிகவும் பயங்கரமான நாள் கியாமத்துடைய நாள், மஹ்ஷருடைய மைதானம். மக்கள் எல்லாம் தடமாறிக் கொண்டிருப்பார்கள், மக்கள் எல்லாம் குழம்பிக் கொண்டிருப்பார்கள், கரங்களை கடித்து கடித்து துப்புவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த நாளில் சபாத்துன் யுபில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லாஹ், அந்த நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை குறித்து அல்லாஹ் கௌரவிப்பான். முதலாவது கூட்டம் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உள்ளம் நடிப்பதற்காக வேண்டி அல்ல, நான் தக்வாதாரி, நான் ஈமான்தாரி, நான் பயமச்சம் உள்ளவன், நான் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கிறவன், மக்களுக்கு படம் காட்பதற்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும். மஸ்ஜிதுடைய உண்மையான முறையில் மஸ்ஜிதோட தொடர்பானவர்கள், மஸ்ஜிதை விரும்பக்கூடியவர்கள். சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் முழு மனித சமூகத்துக்கு முன்னாலேயும் அவர்களை அழைத்து அவருடைய அரசுக்கு பக்கத்துல, அந்த அரசுக்கு கீழாக அல்லாஹ் அமர வைப்பார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இரண்டாவது சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீ பயன்படுத்தினார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு வாலிபர்கள் மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்தா அவனை பார்த்து பைத்தியம் என்றும், இன்றைக்கு மஸ்ஜிதோட தொடர்பானவனை பார்த்து நாங்க சொல்றோம், என்னடா இப்பவே நீ மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிறாய், வயசாளி ஆகிட்டியா, நோயாளி ஆகிட்டியா. இன்றைக்கு எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பாவித்து அவருடைய உள்ளத்தை நாங்கள் நோவடிக்கிறோம். நல்ல கியாமத்துடைய நாளிலே முழு மனித சமூகத்துக்கு முன்னாலேயும் அந்த வாலிபனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அர்ஷுடைய நிழலுக்கு கீழால அமர வைப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உண்மையான முஃமின் யார் தெரியுமா? அவர்கள் 3 இடங்கள்ல இருப்பார். முதலாவது இடம், சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது இடம் அவர் மஸ்ஜிதில் அவருடைய காலம் கழியும். 2வது இடம் அவர் தொழில் செய்யக்கூடிய இடம், ஹலாலான முறையில தொழில் செய்யறாரு, யாருக்கும் ஏற்மயமாற்றம் செய்யாம தொழில் செய்யறாரு, அந்த இடத்துல அவருடைய நேரம் கழியும். 3வது சொன்னாங்க கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய நேரம் தன்னுடைய குடும்பத்தோட, தன்னுடைய பிள்ளைகளோட அவருடைய நேரத்தை கழிப்பாரு. நல்ல அடியார்கள், ஈமான்தாரிகள், முஃமின்கள் இந்த 3 இடங்கள்ல தான் அவருடைய நேரத்தை கழிப்பாரு. அவரை பார்க்கிறதாக இருந்தால் வேற எந்த இடத்துக்கும் நீங்க போக தேவையில்ல, ஒன்று மஸ்ஜிதுக்கு போங்க, இல்லாட்டி அவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போங்க.
அல்லது அவருடைய வீட்டுக்கு போங்க. இந்த 3 இடத்தை தவிர வேற எந்த ஒரு இடத்திலையும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதாக கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதோட தொடர்பானவர்களுக்கு என்ன சிறப்பு? முதலாவது நன்மை, முதலாவது அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது நல்ல மக்களுடைய சஹவாசம், சுஹ்பத் அவருக்கு கிடைக்கும். நல்ல மக்களுடைய துஆ அவருக்கு கிடைக்கும். இரண்டாவது சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம், ஹிக்மத் அவருக்கு கிடைக்கும் என்பதாக. குர்ஆன சரியான முறையில ஓதக்கூடிய பாக்கியங்கள், சந்தர்ப்பங்கள், குர்ஆனை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூணாவது சொன்னாங்க, மஸ்ஜிதோட தொடர்பானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இன்னைக்கு ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போகலாம், எங்கட அமல வச்சு சொர்க்கம் போகலாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள காலை வைப்பார்கள், வலது காலை வைப்பார்கள். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசலை திறந்து தந்திரு யா அல்லாஹ் என்ற துஆவோட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டவர்களாகத்தான் மஸ்ஜிதுக்குள்ள நுழைவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாட்டி யாருக்கும் சொர்க்கம் போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுகளுடைய கண்ணியங்களை பேணுவோம். மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய, மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் சரியான முறையில் செய்வோம். மஸ்ஜிதுக்கு வந்தா எங்களுடைய இபாதத்துகளை மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பூர்த்தியான பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பூரா உம்மத்துடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். நிறைய பாவங்கள் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். உள்ளங்கள் எல்லாம் கல்புகள் இருளடைந்து விட்டது யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட கல்பை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். எங்கட கல்பை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். நல்ல எண்ணங்களை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட குடுக்கல் வாங்கல்களை சீராக்கிறியா அல்லாஹ். எங்களோட தொழுகைகளை சரியான முறையில நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். உங்க அன்பை தந்திரியா அல்லாஹ். நபியுடைய அன்பை தந்திரியா அல்லாஹ். மஸ்ஜிதை விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு சாலிஹான மனிதனாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கிறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் வாஹித்